அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/5/2025 வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரியோதசி திதி பகல் 3:51 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் பகல் 11:12 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 11:12 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். மாத சிவராத்திரி விரதம், சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் 2இல் புதன் 11இல் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 11இல் சுக்கிரன் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் 10இல் சந்திரன் 11இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசியாதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ல் சஞ்சரிப்பதாலும் 9ல் சந்திரன் 11ல் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன் புதன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்று நாள் முழுவதும் 8ல் சந்திரன் அமைய பெற்று சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. ஒரு சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சனி 7ல் சந்திரன் 9ல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் 7ல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் 5ல் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திய நபர்கள் தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் 6ல் சூரியன் 7ல் குரு சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் சந்திரன் 5ல் சஞ்சரிப்பதால் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன் 7ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். சனி சுக்கிரன் 3ல் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 3இல் சந்திரன், 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் பிறக்க போகிறது என்று கூறினால் மிகையாகாது. பொதுவாக பிறரிடம் உதவியை கேட்காமல் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறலாம். மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் சந்திரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு முக்கியத்துவம் தருவது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.